அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 27/4/2025 முதல் 3/5/2025 வரை, சித்திரை மாதம் 14ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 20ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஜராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சற்று காலதாமதமாகவே தான் ஆகிறதுக்கும், எடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குன்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், வருமானம் ஓரளவுக்கு கூடுதலாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. பாதி நல்லதாகவும் பாதி கெட்டதாகவும் காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 20ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இதுவரை இருந்து வந்த உடல்நலை தொந்தரவுகள் இந்த வாரம் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிடும்னே தான் சொல்ல வேண்டியதுதான். மேலும் இதுவரை ஏற்பட்டு வந்துட்டிருந்த தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் உங்களது நீண்ட நாளை முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளில் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும்,
குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம், சாமி வேண்டுதல்கள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள், வராமல் இருக்கிற பணம் உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 27, 28 ஆகிய 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுப்படி பார்க்கும்போது அச்சமஸ்தானத்திலே சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு இவங்க 4 பேருமா சேர்ந்துட்டு படுத்துறானுங்களே, சரியாக வரலைங்களே, முன்னுக்கு பின் முரணாத்தான் காணப்பட்டு வருதுங்க. அதாவதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே, எந்த பக்கம் போனாலும் இடிக்குதுங்களே. உடல் நலத்தில் தான் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. அஜீரண கோளாறு அடிக்கடி வருமுங்க. கொஞ்சமாக வைத்திய செலவுகள் ஏற்படுங்க. வேறு ஒன்றும் பயம் இல்லைங்க. அனாவசிய சிக்கல்கள், அனாவசிய பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே வருமானத்தை விட செலவுகள் தான் 2 மடங்கு கூடுதலாவதற்கும், பெண்களால் சில பிரச்சனைகள், சண்டை செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும், ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு இருக்கிறது. 29, 30 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை பற்றி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது, எதிர்பார்க்காதது கூட தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்தும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகவே நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகம்தான், வெற்றி தான். 27, 28 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். கவனம் தேவை. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை இப்படி பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான், 8ஆம் இடத்திலே குரு பகவான், 10ஆம் இடத்திலே செவ்வாய், 12ஆம் இட கேது. எப்படிங்க நல்ல பலன்களை சொல்கிறது? நல்லதுங்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போகுதுங்களே. அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே கூட அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்களோட மனத்துக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. 29, 30 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். கவனம் தேவை. 3ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் எப்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் உடல்நலத்திலே எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள், சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். கவனமுடன் இருப்பது சால சிறந்தது. 27, 28 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பாராத சில நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும், பெண்களால் எதிர்பாராத நன்மைகள், உதவிகள் ஏற்படுவதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 3ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். உஷார் தேவை. 29, 30 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்ட பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும், திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் சொந்த வீடு, நிலம், தோட்டம், புதியதாக வண்டி வாகனம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகத்தான் காணப்பட்டு வரும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் போய் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் வீற்றிருப்பதனாலும், குரு பகவான் 4ஆம் இடத்திலே வீற்றிருப்பதையும் வச்சு பார்க்கும்போது பழைய பிரச்சனைகள் எதுவும் கிட்டத்திலே அண்டாதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அனைத்து விதமான பிரச்சனைகள், தொந்தரவுகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிடும்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்களையே காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. 27, 28, 3 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும்,
குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டியதுகள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே முன்னேற்றம், உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியது. 29, 30 ஆகிய 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.